அத்தியாயம் 31. இனி இது உன் வாழ்க்கை, உன் இஷ்டப்படி அமைச்சுக்கோ. சந்தோஷமாயிருடி. இனி ஆதிகிருஷ்ணன் ஒருத்தன் உன் வாழ்க்கையில வந்ததை மறந்துடு. போடி, என் கண்ணு முன்னாடி நிக்காத. இத்தனை மாதங்கள் யாருக்காக மது அருந்துவதை விட்டானோ, அழுகி போன உணவை உண்டவன் யாருக்காக நன்றாக சாப்பிட ஆரம்பித்தானோ, அது எல்லாமே பொய் என நினைக்கும் போது கண்களில் கண்ணீர் தேங்க அதை மித்ராவிடம் இருந்து மறைத்து கொண்டு மது போட்டலை எடுத்து வாயில் சரிக்க தொடங்கியிருந்தான். அதுவரை ஏதோ பித்து பிடித்ததை போல் மனதை கல்லாக்கிக் கொண்டு அவனிடம் பழிவாங்கத்தான் உன்னை நடித்து ஏமாத்தினேன் என உரைத்தவள், அவன் தான் பேசியதற்கு அடித்தாலும் திட்டினாலும் கொலை செய்தால் கூட சந்தோஷமாக தன்னவன் கையாலேயே செத்துவிடலாம் என பேசிவிட்டாள். ஆனால் வார்த்தைக்கு வார்த்தை நான் பொணம், உயிரற்ற உடல் என்று சொல்லும் போது துடி துடித்து போனாள் பெண்ணவள். கண்களில் கண்ணீர் ஆராய் ஊற்ற நின்றிருந்தவள் ஆதி குடிக்கிறான் என தெரிந்ததும் எதையும் யோசிக்காமல் அவனிடம் சென்று, ஏனுங்க, ஏன் இப்படி குடிக்கிறீங்க? அதை தூக்கி போடுங்க. உங்க உடம்பு என்ன ஆகுறது? என் மேல கோபம் இருந்தா என்கிட்ட மட்டும் காட்டுங்க. உங்களை நீங்களே ஏன் இப்படி அழிச்சுக்கிறீங்க? ப்ளீஸ் குடிக்காதீங்க என அழுது கொண்டே அந்த பாட்டிலை பிடுங்க போக, ஏய் என ஒற்றை விரல் நீட்டி கண்கள் சிவக்க கோபமாக, நீ யாரடி என்னை வந்து குடிக்காதன்னு சொல்றதுக்கு? நான் குடிப்பேன், குடிச்சே செத்து கூட போவேன். நான் இருந்தா என்ன, செத்தா உனக்கு என்னடி? முதல்ல என் கண்ணு முன்னாடி நிக்காத, வெளியே போடி. அரை மணி நேரம் முன்னாடி வர எனக்கு மனைவின்னு ஒருத்தி இருந்தா அவளுக்காக நான் குடிய நிறுத்தினேன். நல்ல சோறு சாப்பிட ஆரம்பிச்சேன். கொஞ்சமா என் கோபத்தை கூட குறைக்க ஆரம்பிச்சேன். இப்போ என் மனைவியே பொய்யன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்று தன் வேதனையை உள்ளடக்கியவன் திரும்பவும் மதுவை வாயில் சரிக்க அவன் பேசியதில் வற்றாத ஆராய் கண்ணீர் பெருக்கெடுத்து மீண்டும் அவனிடம், என்னங்க ப்ளீஸ் குடிக்காதீங்க. ஏன் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? அப்படியெல்லாம் பேசாதீங்க, என்னால தாங்க முடியல. நான் தானே உங்ககிட்ட போய் சொல்லி ஏமாத்தினேன். ப்ளீஸ் என்ன அடிங்க, அடிச்சு கூட கொள்ளுங்க. ஆனா நீங்க குடிக்காதீங்க, உங்க காலில் கூட விழறேன் என அவன் காலில் விழப்போக அவன் முடியை கொத்தாக பற்றி, ஏய் என் பொறுமைக்கும் எல்லை இருக்கு, மரியாதையா சொல்றேன், வெளியே போயிடு. நான் இருக்கிற ஆத்திரத்துக்கு உன்னை அடிச்சே சாவடிச்சிருவேன். முதல்ல நீ யாரடி என்னை குடிக்காதன்னு சொல்றதுக்கு? என்னை பழி வாங்க வந்தவளுக்கு என்னடி என் மேல அவ்வளோ அக்கறை? யோசிப்பது போல் பாவனை செய்தவன், ஒருவேளை என் கூட இன்டிமேட்டா இருந்ததுனால வந்த அக்கறையா இருக்குமோ? ச்சே போடி என அவள் முடியில் இருந்து கையை எடுத்துவிட்டு பின்னால் நகர்ந்தவன், உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கலடி என அவளை வெற்று பார்வை பார்க்க அதில் அவ்வளவுதானா நீ என்று அர்த்தம் இருப்பதை போல் உணர்ந்தவள் அவன் தன்னை பார்க்கும்போது எத்தனை கனிவு, பாசம், காதல், அன்பு, கோபம் இப்படியெல்லாம் போட்டி போட்டு கொண்டிருக்கும் இப்போது அந்த பார்வையின் பொருள் வெறுப்பை உணர்ந்தவள் அதில் உள்ளுக்குள் துடித்து போய் ஆதியை பார்த்தாள். அவள் இன்னும் போகாமல் அதே இடத்தில் நிற்பதை பார்த்தவன், இன்னும் நீ போகலையா? வெறி கொண்டு மது போட்டலை உடைக்க அதில் சிறு கண்ணாடி துண்டு ஆதியின் நெற்றியில் பட்டு அதிலிருந்து இரத்தம் வந்தது. பாட்டில் உடைந்ததில் பயந்து தள்ளி நின்றவள் நிமிர்ந்து ஆதியை பார்க்கும்போது அவன் நெற்றியில் இரத்தம் வருவதை கண்டவள் ஒரு நொடி தாமதிக்காது அவனை நெருங்கி தன் புடவை முந்தியை எடுத்து, ஐயோ இரத்தம் வருதுங்க, ஏன் இப்படிலாம் பண்றீங்க? அழுது கொண்டே அவன் நெற்றியை துடைக்க போக அவள் தொடாதவாறு தலையை பின்னுக்கு இழுத்து அவள் கையை பிடித்து தடுத்து எதுவும் பேசாமல் வெளியே போக எத்தனிக்க அவன் தன்னை தொடக்கூட விடாது வேதனையாக இருந்தும் அவன் குடித்து போதையில் இருப்பதோடு வெளியே போவது பயத்தை உண்டு பண்ண தவிப்போடு, என்னங்க நான் வெளியே போயிடுறேன், நீங்க எங்கேயும் போகாதீங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்றதை கேளுங்க என்று வழி மறித்து கெஞ்ச, மித்ரா வழியை விடு, நீ யாரடி என வெளியே போக வேணாம் சொல்றதுக்கு என்றான் அடக்கப்பட்ட கோபத்துடன். அவள் விடமாட்டேன் என்பது போல் இல்லை என தலையாட்ட, மித்ரா என்னடி இன்னும் ஏன் என் மேல அக்கறை உள்ளவ மாதிரி நடிச்சிட்டு இருக்க? இன்னும் என்ன பழி வாங்குற நாடகத்தை நீ முடிக்கலையா? நியாயமா இப்ப நான் செத்து போயிட்டா கூட சந்தோஷம் தானே படணும். அதை விட்டுட்டு இன்னும் யார நம்ப வைக்க அழுது சீன் போடுற? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்டி, என்ன பழி வாங்க உன்னையே நீ கொடுத்து என்ன பழி வாங்கின பாத்தியா? உனக்கும் விலைக்கு போறவங்களுக்கும் அப்படி ஒன்னும் வித்தியாசம் இல்லடி என கத்த, ஐயோ போதும் நிறுத்துங்க நிறுத்துங்க, இதுக்கு மேல என்ன வார்த்தையால குத்தி கிழிக்காதீங்க, என்னால தாங்க முடியல என முகத்தை முடியால வேகமாக கைத்தட்டியவன், சபாஷ் சூப்பர், என்ன ஒரு தத்ரூபமான நடிப்பு. அவளிடம் நெருங்கி, இந்த ஒரு நீலி கண்ணீர்ல தாண்டி உன்கிட்ட நான் மயங்கி கிடந்தேன், இனிமேலும் மயங்கி உன்கிட்ட வர நான் ஒன்னு கேணப்பையல்ல, வந்துட்டா பெரிய இவ மாதிரி, ச்சே போடி என திரும்பவும் வெளியே செல்ல முனைந்தவன்
அடுத்த கால் எடுத்து வைக்க போக முடியாமல் அவன் முதுகில் ஈரம் பட்டு சட்டை நனைய அதில் ஏதோ சொல்ல முடியா வழியை உணர்ந்தவன் ஆதி கண்ணிலும் ஒரு சொட்டு கண்ணீர் விழிந்து அதை புறங்கையால் துடைத்தவன். மித்ரா, போதுண்டி, இன்னும் நடிச்சு என்ன மிருகமாக்காத என அவன் இடையை சுற்றியிருந்த அவளின் கையை பிரிக்க வேகமாக அவன் முன்னால் சென்று அவன் சட்டையை இறுக பற்றி நெஞ்சில் சாய்ந்து கதறி, ஐயோ கடவுளே, நான் எந்த உயிருக்காக இத்தனை நாளா ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பிழைச்சிட்டு இருந்தனோ அந்த உயிரையே இப்படி 1000 முறை போன உயிரை விட்டுருவேன்னு சொல்றீங்களே. என் உயிரே போற மாதிரி இருக்குங்க. நான் என்னங்க பாவம் பண்ண? உங்களை உயிரா நினைச்சு உங்க கூட கடைசி வரைக்கும் வாழணும்னு நினைச்சது தப்பா என தலையில் அடித்து கொண்டு அழ, ஏய் என்னடி ஏதேதோ புதுசு புதுசா சொல்லி என்ன மறுபடியும் மயக்க பாக்குறியா? தள்ளுடி என அவள் தோளில் அழுத்தம் கூட்டி தள்ளிவிட அவன் தள்ளிவிட்ட வேகத்தில் கீழே விழுந்தவளின் முழங்கையில் அடிபட்டு ரத்தம் வருவதை கூட பொருட்படுத்தாமல் தவழ்ந்து கொண்டே அவன் காலை பிடித்து, என்னங்க தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அப்புறம் என்ன வெறுத்து மட்டும் ஒதுக்கிடாதீங்க. உங்க ஒவ்வொரு வார்த்தையும் என்ன உயிரோட கொள்ளுதுங்க. நீங்க இல்லைன்னா நான் மட்டும் எப்படிங்க உயிரோட இருக்க முடியும்? நீங்க இங்க இங்க என அவள் இதயத்தை காட்டி சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்திருக்கீங்க. இந்த ஆதி இல்லைனா இந்த மித்ராவும் இல்ல எனால அவள் தோள்களை பிடித்து ஆவேசமாய் தூக்கியவன், உன் நடிப்ப நம்ப நான் என்ன பைத்தியமாடி? இன்னும் கொஞ்ச நேரம் இதே மாதிரி பேசிட்டு இருந்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போடி, வர கோபத்துக்கு. நிதானம் இழந்து முழு பலம் கொண்டு ஓங்கி அறிந்தான் அவள் கன்னத்தில். கண்ணில் பூச்சி பறக்க சுருண்டு விழுந்தவள் கண்ணீர் சுவடோடு ஆதியை பார்த்து கொண்டே மயக்கத்திற்கு சென்றாள். அதுவரை ஏதோ பைத்தியம் பிடித்ததை போல் இருந்தவன் மித்ரா மயக்கத்திற்கு சென்றதும் ஏதோ ஒரு உணர்வை பெற்றவன் போல் அவளிடம் பொறுமையாக நடந்து சென்று கையில் ஏந்தி கட்டிலில் கிடத்தியவன் மருத்துவர் கொடுத்த மருந்தை எடுத்து அவளின் காயங்களுக்கு போட்டுவிட்டு அவளை அணைத்து கொண்டு படுத்தவன் மித்ரா விழிக்கும் வரை அவளையேதான் பார்த்து கொண்டிருந்தான். 1 மணி நேரம் கழித்து வழியில் முகம் சுளித்து தன் இமைகளை மெதுவாக திறந்தவள். ஒரு நொடி எல்லாம் மறந்து போனதை போல் உணர்ந்த மித்ரா கண்ணில் நீர் வற்றாமல் பட்டென ஆதியை கட்டிக்கொண்டு கழுத்தில் முகம் புதைத்து விம்மி, நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்லிடுறேங்க. தயவு செஞ்சு என்ன வெறுத்துறாதீங்க. எனக்கு உங்களை விட்டா யாரும் இல்ல. நான் உங்களை பேசினதெல்லாம் என் மனசை சாகடிச்சிட்டு வாய் வார்த்தையா தான் பேசினேனே தவிர்த்து சத்தியமா என் மனசுல இருந்து பேசல. எனக்கு வேற வழி தெரியாம தான் உங்க மனச கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டேங்க. என்ன மன்னிச்சிருங்க. ஆதி முகம் முழுக்க முத்தமிட்டவள், நான் உங்க மித்து பேபி இல்லையா? என்னை என்னெல்லாம் பேசிட்டீங்க நீங்க? நான் உங்களுக்கு யாரோவா? நான் உங்க மனைவி இல்லையா? என்னை யாரோ மாதிரி பாத்தீங்கல்ல, ரொம்ப வலிக்குதுங்க. என்ன சொன்னீங்க? நான் என் வாழ்க்கைய ஏன் இஷ்டப்படி அமைச்சுக்கவா, வேற கல்யாணம் பண்ணிக்கவா? நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. நீங்க சொல்லுங்க, உங்க பொண்டாட்டிய வேற ஒருத்தன் கூட உங்களால பார்க்க முடியுமா என்று அவன் சட்டையை பற்றி உழுக்க, ஏய் அப்படி ஒண்ணு நடக்காதடி. அப்புறம் எப்படி அந்த கன்றாவிய நான் பார்க்க முடியும் என நக்கல் தோணியில் சொல்ல, அப்புறம் நீ பேசினிய ஒரு ஸ்கிரிப்ட் யாரு ரெடி பண்ணி கொடுத்தா? நல்லா இருந்துச்சுடி, அதான் கேட்டேன் என தோளை குலுக்கியவனை நிமிர்ந்து முறைத்து பார்க்க, மித்து பேபி என மென்மையாக ஆதி அளிக்க அந்த மென்மையில் கரிந்தவள், என்ன கோபத்துல எத்தனை முறை நீங்க மித்ரான்னு கூப்பிட்டீங்க தெரியுமா? கோபம் வந்தா என்ன பண்றோன்னு கூட தெரியாதுல்ல உங்களுக்கு. குடிக்கிறீங்க பாருங்க, உங்க மேல எப்படி நாறுதுன்னு. அப்போ என்கிட்ட இருந்து எட்டி போடி என்றான் கோபம் வடியாமல். என் புருஷன் எப்படி இருந்தாலும் நான் போக மாட்டேன் என அவனை கட்டிக்கொள்ள மௌனமாய் சிரித்தவன், மித்து பேபி ஏண்டி அப்படியெல்லாம் பேசின? என்ன பழி வாங்கத்தான் என்கிட்ட பாசமா நடந்துகிட்டேன்னு எனக்கு தெரியும்டி. நீ போய் தான் சொன்னேன்னு சொல்லு. உன்னை யாரு மிரட்டி இப்படியெல்லாம் என்கிட்ட நடந்துக்க சொன்னது என்றான் காட்டமாக. மித்ரா கண்ணீரோடு மௌனம் காக்க அவள் முகத்தை பார்த்தவன், அந்த கௌதம் தான் உன்னை மிரட்டினான்னு எனக்கு தெரியும்டி, ஆனா எனக்கு எதுவும் முழுசா தெரியாது என்றதும் அதிர்ச்சியில் கண்களை விரித்தவள், என்ன சொல்றீங்க? தெரியும். அந்த கௌதம் வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்தே நீ டிஸ்டர்ப்டா இருக்கிறத நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனா என்னன்னு தான் எனக்கு தெரியல. நீயே என்கிட்ட வந்து சொல்லுவேன்னு நினைச்சதெல்லாம் வீணா போச்சு. என் மேல நீ அந்த அளவு நம்பிக்கை வச்சிருக்கல. நான் ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்லாதவன்னு நீயே முடிவு பண்ணிட்டியா? இப்ப வாச்சும் சொல்லு, உன்னை அந்த ஆளு மிரட்டுறானா? எதுக்கு மிரட்டுறான் சொல்லுடி என கத்த அதில் திடுக்கிட்டவள், உங்களை நம்பாமல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லாம இல்ல. உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னா உங்களை கொன்றுவேன்னு சொன்னாங்க. அது எப்படிங்க என்னால தாங்கிக்க முடியும்? உங்களை விட்டு பிரிஞ்சு போக சொல்லி மிரட்டினாங்க. உங்களை விட்டு பிரிஞ்சு போறதுங்கிறது என் உயிர் என்ன விட்டு போறதும் ஒண்ணுதான். இருந்தும் எனக்கு என் உயிர் முக்கியமா உங்க உயிர் முக்கியமானு நினைக்கும் போது உங்க உயிர் தாங்க எனக்கு முக்கியமா பட்டுச்சு. இதையெல்லாம் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் செத்து பிழைச்சேன்னு கூட சொல்லலாம்.
என கதறியவளை வெறுமையாக பார்த்தவன், இவ்வளோ நடந்திருக்கு, ஏண்டி நீ தனியா இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் எல்லாத்தையும் பார்த்துருப்பேன்ல. பாரு, என்கிட்ட உண்மையை மறைச்சு கோவத்துல உன்னை அடிக்க வேற செஞ்சுட்டேன். உன் வாயிலிருந்து உண்மையை வர வைக்க அந்த மாதிரி பேச வேண்டியதா போச்சு. சொல்லு மித்து பேபி, இப்பயாச்சும் என்கிட்ட சொல்லுடி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவள் வீங்கிய கன்னத்தில் முத்தம் வைத்து வருடி கொடுக்க கண்ணீர் கோடுகளோடு அவனை ஏறிட்டவள், சரி, நான் கேட்கறதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. உங்க அம்மாவை உங்களுக்கு பிடிக்குமா என கேட்டு அவன் முகத்தையே பார்க்க, ரொம்ப பிடிக்கும்டி. அவங்க இருந்த வரைக்கும் என்னை அப்படி பாத்துக்கிட்டாங்க. இப்ப ஏண்டி இதெல்லாம் கேட்கிற என்றான் கோபம் குறையாமல். பாத்தீங்களா, திரும்பவும் கோவப்படுறீங்க. அப்ப நான் எப்படி சொல்ல முடியும்? சரி சொல்லு, உங்க அம்மாவை உங்களுக்கு பிடிக்கும். சரி, உங்க அப்பாவை எப்படி? அவளை முறைக்க, ப்ளீஸ் முறைக்காதீங்க. நீங்க சொல்ல போறத வச்சுதான் நான் சொல்ல முடியும். எனக்கு 14 வயசு வர என் அப்பா தாண்டி எனக்கு எல்லாமே. அம்மா கிட்ட அதிகமா இருக்க மாட்டேன், ஆனா அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அம்மா சாகிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து அப்பா ரொம்ப மாறிட்டாரு. அம்மா ரூம்ல இருந்து இரவும் பகலும் நிறைய அலறல் சத்தம் கேட்கும். நான் போய் கதவை தட்டி அம்மா அம்மான்னு கத்துவேன். திறக்கவே மாட்டாங்க. எனக்கு பயம் வந்துடும். அந்த ரூம்க்கு முன்னாடியே உட்கார்ந்துருப்பேன். அங்கதான் சில நாட்கள் நான் தூங்கியும் போவேன் என்று சொல்ல, எதனால உங்க அப்பா மாறினாரு? அம்மா இறந்து போற கடைசி அந்த 1 வருஷம்தான் அப்பா ரொம்ப கெட்டவரா மாறிட்டாரு. அப்பா அம்மா ரூமுக்குள்ள போனாலே அம்மா கத்துவாங்கடி. அப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்க எதுக்கு அழறாங்க கத்துறாங்கன்னு. நான் எப்பவாச்சும் அம்மாவை பார்க்க அப்பாவுக்கு தெரியாம திருட்டுத்தனமா உள்ள ஓடிடுவேன். அப்ப அங்க அம்மா குளிக்காம கிழிஞ்ச சேலைய சுத்திக்கிட்டு தலை சீவாம உடம்பெல்லாம் நிறைய காயம் இருக்குண்டி. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. என்னை பார்த்தாலே முகத்தை மூடிக்கிட்டு வெளியே போக சொல்லுவாங்க. நான் கிட்ட போனா என்னை அடிப்பாங்க, கத்துவாங்க. எனக்கு அம்மாவை பார்க்கவே பயமா இருக்குண்டி. அழுதுகிட்டே ஓடிடுவேன். அப்படி ஒரு நாள் அந்த கௌதம் நான் அம்மா ரூம்ல இருந்து வெளியே வரும்போது பார்த்துட்டான். நான் என் ரூமுக்கு போறதுக்குள்ள என்னை பிடிச்சு அடி அடின்னு அடிச்சாரு. வழி தாங்க முடியாம கத்துனேன். திரும்பவும் அம்மா ரூமுக்கு ஓட போனேன். திரும்பவும் என்ன பிடிச்சு, இனிமே அந்த பைத்தியம் இருக்கிற ரூம் பக்கம் நீ போறத பார்த்தேன், உன்னை கொன்னு போட்டுருவேன்னு என்னை மிரட்டி காலை பிடிச்சு செவத்துல அடிச்சிட்டாரு. அப்போ மயக்கத்துக்கு போனவன் தான். அதோட நான் முழிச்சு பார்க்கும்போது அம்மா இல்லடி, மாலையோட போட்டோல தான் பார்த்தேன். அந்த வேதனையின் வெளிப்பாடு அவன் முகத்திலே பறைசாற்றியது. அத்தியாயம் 32. நான் மயக்கத்திலிருந்து விழிக்கும் போது என் அம்மா உயிரோட இல்ல. அந்த போட்டோவை எடுத்து தூக்கி போட்டு உடைச்சு கத்தி அழுதேன், என் அம்மா எங்கன்னு கேட்டு. ஆனா எனக்கு கிடைச்ச பதில், அவங்க பைத்தியம் முத்தி போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு. என்னால உறுதியா சொல்ல முடியும், அம்மா தற்கொலை எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. என்னால அத இப்ப வரைக்கும் ஏத்துக்க முடியல. அம்மா சாகிறதுக்கு 2 நாள் முன்னாடி என்கிட்ட நல்லா பேசினாங்க. ஒரு நார்மல் பர்சன் மாதிரி எப்படி பேசுவாங்களோ அப்படி எனக்கு முத்தம் எல்லாம் கொடுத்து கட்டி பிடிச்சு கொஞ்சி ஒண்ணு மட்டும் சொன்னாங்க, எனக்கு எது ஆனாலும் உங்க அப்பாவை மட்டும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இதுவரை அவனை விட்டு வச்சிருக்கேன். நான் அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவேன். தினமும் நைட்ல தூக்கம் வராது. தனிமையில பயந்து அழுவேன் மித்து பேபி. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் என் அம்மா கூட தான் படுத்து தூங்குவேன். அப்புறம் அம்மா சாகிறதுக்கு அந்த 1 வருஷத்துக்கு முன்னால இருந்து நான் தனியா இதோ இந்த ரூம்ல தாண்டி இருக்கேன். என்னதான் நான் அந்த 1 வருஷம் அம்மா கூட தூங்கலைனாலும் அம்மா இருக்காங்கங்கிற எண்ணத்துல நிம்மதியா தூங்குவேன். அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தனிமை ரொம்ப வாட்டிடுச்சு. அதை விட அந்த கௌதம பார்த்தா எனக்கு அப்போலாம் அதிகம் பயமா தான் இருக்கும். தினமும் குடிச்சிட்டு வந்து என்னை அடிப்பாண்டி. சோறு போட மாட்டான். பெத்த பிள்ளையாச்சுன்னு உடம்பு சரியில்லைனா கூட கண்டுக்க மாட்டான். ஸ்கூல் எல்லாம் அவங்க அப்பா அம்மா கூட சந்தோஷமா பசங்க கை கோர்த்து வரதை பார்க்கும்போது ரொம்ப ஏக்கமா இருக்கும். என் கூட படிக்கிற பசங்க விதவிதமா சாப்பாடு எடுத்துட்டு வரதை பார்த்தா எங்க அம்மா இருந்த வரைக்கும் இப்படிதானே நானும் விதவிதமா சாப்பிட்டேன்னு அழுக வரும். அப்புறம் நாட்கள் போக போக நானா என்ன கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டேன்னு சொல்றதை விட நான் மாறினது எனக்கே தெரியல. பகல்ல நல்லா படிப்பேன், ஸ்டடீஸ்ல கவனம் செலுத்தினேன். ஸ்கூல் காலேஜில் கூட நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன். எப்பவும் தனியாக தான் இருப்பேன். எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸு யாருமே கிடையாதுன்னு சொல்றதை விட யாரையும் என்கிட்ட நெருங்க விட்டதில்லை. படிச்சு முடிச்சதும் பிஸ்னஸ்ல வெறியா உழைக்க ஆரம்பிச்சேன். அதுல பலவித வெற்றிகளையும் பார்த்தேன். இன்னமும் பார்த்துட்டு தான் இருக்கேன். பயம் போக 17 வயசுல குடிக்க ஆரம்பிச்சேன். அந்த குடியும் உன் கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வந்த நைட்டை நிறுத்திட்டேண்டி. ஏன்னா எல்லாம் உனக்காகத்தான். அவனை கண்கள் கலங்க பார்த்தவள், இன்னும் நான் நடந்தது என்னன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே என்றிட, மித்து பேபி. இன்றவன் மோகக்கடல் கொந்தளிக்க தன்னை ஒருவாறு கட்டுப்படுத்தி பாவையை மென்மை கலந்த வன்மையாக கையாண்டான் ஆடவன். எப்படிடி நான் எது பண்ணாலும் பொறுத்துக்கிற? நான் தப்பு பண்ணா என் சட்டையை பிடிச்சு இழுத்து 4 அரை என் கண்ணத்துல விடு மித்து பேபி. உன்னை அடிச்சிட்டேன்டி. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மித்து பேபி. வார்த்தைகள் வராமல்
உன்னை ஒவ்வொரு தடவையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன மீறி உன்னை ரொம்ப ஹர்ட் பண்றேன்டி. தென்னவன் கலங்குவது பொறுக்க மாட்டாமல், ஏனுங்க அழாதீங்க, நீங்க அலறதுதான் எனக்கு ரொம்ப வலிக்குது. அவன் கண்ணீரை தன் மென் கரங்களால் துடைத்துவிட்டு அவன் மார்பில் சாய்ந்தவள், சரி போதும், இந்த அழுகாட்சி சீனெல்லாம் எனக்கு இந்த அழுமூஞ்சி ஆதிய பிடிக்கவே இல்லை. எப்பவுமே திமிரோட ஏன்னு ஒரு சவுண்ட் விடுவீங்க பாருங்க, சும்மா அப்படி இருக்கும். எனக்கு அந்த ஆதிதான் பிடிக்கும் என்றதும், ஆஹா அப்ப இன்னொரு ரவுண்டு ஏன் ஸ்டைல்ல போலாமா என்று குறும்பாக அவன் கண்ணடிக்க அவனை முறைத்தவள், போலாம் போலாம், நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன், ஆனா இப்ப இல்ல என்றவள். சரி அதெல்லாம் விடுங்க, நான் இப்ப எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க திரும்பவும் இதே மாதிரி எமோஷனல் ஆகாம கோவப்படாம கேக்குறீங்களா என்றால் சோர்வு வாட்டும் மெல்லிய குரலில். ஏய் மித்து பேபி, இப்ப வேணாண்டி, பாரு உன்னால பேசக்கூட முடியல, இத பத்தி பொறுமையா பேசிக்கலாம். இல்லைங்க, இந்த விஷயம் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஆளு நீங்க தான். உங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. தயவு பண்ணி என்ன சொல்ல விடுங்க. இதை உங்ககிட்ட சொல்ல முடியாம நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். நான் முதல்லயே சொல்லியிருக்கணும். உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு என்கிட்ட உங்க உயிரை பணையமா வச்சாங்க. நானும் ஒரு விதத்துல சுயநலவாதி தாங்க. என்கிட்ட உன் புருஷன் முக்கியமா நீதி நியாயம் முக்கியமானு கேட்டா எனக்கு நீங்க மட்டும்தான் அந்த நிமிஷம் முக்கியமா பட்டீங்க. இப்ப சொல்லுங்க, உண்மையை சொன்னா உங்க உயிருக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சு நான் எப்படி துடிச்சு போயிருப்பேன்னு. அதான் உங்ககிட்ட எதுவும் சொல்லல. ஆனா இப்ப சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. இல்லைனா ஒரு பொண்ணா இருந்துட்டு நானே ஒரு பெண்ணுக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும் என ஆதி முகத்திற்கு நேராக தனது கையை நீட்டி, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு பொறுமையா நிதானமா முடிவெடுப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. குழப்பமானவன், என்னடி ஏதேதோ சொல்ற, சரி சொல்லு, முதல்ல சத்தியம் பண்ணுங்க. சரிடி, பொறுமையா நிதானமா இருக்கேன், போதுமா? முதல்ல அந்த நேஹா யாரு? அவளுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மதம்? அவ கடந்த 6 மாசமா என்ன அடைய ஆபீஸ் பக்கம் சுத்திட்டு இருந்தா. எனக்கு அவளை பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா இருக்கும். நானும் பொண்ணாச்சேன்னு கொஞ்ச நாள் பொறுமையாவே பல நாள் விலகி போனேன்டி. நான் இங்க அதிகமா இருக்க மாட்டேன். அம்மா ஞாபகம் அதிகமா வரும். அதனால அவங்க ஞாபகம் வரும்போதெல்லாம் நான் கெஸ்ட் ஹவுஸ் போய் நல்லா சரக்கடிப்பேன். பாதி நாள் அங்கதான். ஒரு நாள் ஆபீஸ் முடிஞ்சு நேரா கெஸ்ட் ஹவுஸ் போனேன். அங்க எனக்கு முன்னாடி அந்த நேஹா உட்கார்ந்திருந்தா. அவளை அப்படி என் ரூம்ல பார்த்ததும் எனக்கு அவளை சுட்டு போடுற அளவுக்கு கோபம் வந்தது. இருந்தாலும் அவகிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு என் மூளை எச்சரிக்கை செய்ய அந்த நேரம் ஆத்திரத்தை அடக்க முடியாம அவளை அடிச்சு ஓட விட்டு அசிங்கப்படுத்திட்டேன். அப்புறம் அவ எதுக்கு என்ன டார்கெட் பண்ணி என்கிட்ட இப்படி நடந்துக்கிறான்னு கண்டுபிடிச்சேன். இந்த கௌதம் எனக்கு பார்த்து வச்ச பொண்ணு அந்த கேடு கிட்டவதான். ஏதோ அவங்க 2 பேரும் பிளான் பண்ணி என்னை அடைய அவ பண்ணாத ஃப்ராடுத்தனமே இல்ல. அப்புறம்தான் எனக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வந்தது. என் பிசினஸ் எதிரி ரோஹித் கூட தொடர்புல இருக்கான்னு. எனக்கு அவ்வளவு வெறியாச்சு. அவ யாரு கூட கூத்தடிச்சாலும் எனக்கு கவலை இல்லடி. ஏன்னா நான் அவளை ஒரு பொண்ணாவே பார்க்கல. சொல்ல போனா அவளை ஒரு மனுஷியா கூட நான் மதிக்கல. ஆனா என்ன பழி வாங்க இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கினது அவ்வளவு கோபம் வந்துருச்சு. அப்புறம் அவங்களோட மோட்டிவ் அந்த நேஹா கூட நான் ஒன்னா கலக்கிறது ஏன்னு தான் தெரியல. பட் இது மட்டும் அவங்க எண்ணம் இல்ல, வேறு ஏதோ ஒண்ணு இருக்கு. பட் இந்த கௌதமுக்கு என்ன ரோல்னு என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றதை விட எனக்கு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இல்லடி. எனக்கு பிடிக்காத ஒண்ண நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன். அப்படி நினைச்சுதான் விட்டுட்டேன். அப்புறம் ஒரு நாள் நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கும்போது என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டா. அவ வழிக்கே போய் உயிர் பயத்தை காட்டி திரும்பவும் ஓட விட்டேன். அதோட நான் அவளை பார்க்கவே இல்லை. ஏன் நீ அவளை பத்தி கேக்குற என்றான் புருவம் நெருக்கி. கண்ணீரோடு அவனை முறைத்தவள், அப்போ நான் உங்களுக்கு முதல் இல்லையா? ஏய் மித்து பேபி, இப்ப ஏண்டி அழற? நான் அவளை அசிங்கப்படுத்தி தாண்டி அனுப்புனேன். இதுல என்னடி தப்பு? எனக்கு எப்பவும் நீ தாண்டி முதல்ல. அவள் கண்ணத்தை கிள்ள கையை தட்டி விட்டவள் தன் பிஞ்சு கையால் அவனை அடித்து, சி இல்லாத பொறுக்கித்தனம்லாம் பண்ணி இப்படியா பொறுக்கி மாதிரி அவகிட்ட நடத்துப்ப? அவளை அந்த நிலைமையில ஓட விட்ட என கோபமாக ஆதியை அடிக்க அவள் அடிப்பது வலிக்கவில்லை என்றாலும் அவள் கையை பற்றியவன், ஏய் என்னடி புருஷனையே அடிக்கிற? ரொம்ப திமிராகி போச்சோ? ஆமா ஆமா ரொம்ப. நீங்க தானே சொன்னீங்க தப்பு பண்ணா உங்களை அடிக்க சொல்லி, இப்ப என்னவா என்று முறுக்கி கொண்டு சொல்ல, அடிச்சு சரி அதே நடி பொறுக்கிங்கிற? இப்போ எல்லாம் ரொம்பவே வாய் பேச ஆரம்பிக்கிறடி. நீ பொறுக்கி என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியுமாடி என குரல் உயர்த்த இம்முறை அவனை அசராது பார்த்து, நீங்க என்கிட்ட ஆரம்பத்துல இருந்தே பண்றது எல்லாமே பொறுக்கி வேலைதான். யாராவது பார்த்த முதல் நாளை, அதுவும் வேலைக்கு வந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுத்து கட்டி பிடிப்பாங்களா? ஆனா சார் என்ன எல்லாம் பண்ணீங்க மறந்துட்டீங்களாக்கும்? அதில் சத்தமாக சிரித்து, ஹே நான் சத்தியமா அப்படி பண்ணணும்னு நினைக்கவே இல்லடி என்றவன் அவள் முறைக்க,
சும்மா சும்மா முறைக்காதடி. வேலை செஞ்சிட்டு இருந்தவனை கொலுசு சத்தம் போட்டு உன் பக்கம் இழுத்து அதுலயும் பேப்பர்ஸை தவற விட்டு நீ குனிஞ்சு எடுக்கும்போது சேலை விலகி அதுல கருகருன்னு இந்த மச்சம் அன்னைக்கு என்ன ஆட்டி படைச்சதுடி. அப்புறம் திரும்பவும் வேலை பார்த்துட்டு இருந்தவன் கிட்ட நீயா வந்து நின்ன, அதுவும் என் பக்கத்துல கண்ணுக்கு நேரா. பா, அப்புறம் எல்லாமே அதுவா நடந்ததுதான். அன்றைய நிகழ்வில் நடந்த இனிமையான தருணத்தை நினைத்து சிரித்தது ஆடவனுக்கு. சரி போதும், உங்க கனவுல இருந்து வெளியே வாங்க. இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. சரி, நாங்க சொல்றத கேட்க போறீங்களா இல்லையா? ஆதிக்கு நேகாவை பிடிக்கவில்லை என்றாலும் முத்தம் கொடுத்தது மித்ராவிற்கு கோபத்தை தரவே அவனிடம் கோபமாக மொழிந்தாள். தன்னவள் எதற்காக கோபம் கொள்கிறாள் என புரிந்தவன், மித்து பேபி, நான் உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் தப்பா பார்த்ததே கிடையாதுடி. எத்தனையோ பொண்ணுங்க ஃபேஷன்கிற பேர்ல உடல் மொத்தத்தையும் காட்டி அரைக்குறை ஆடை போட்டு பார்த்திருக்கேன். அதுல என் கண்ணு பார்த்தாலும் என் மனசு சின்னதா கூட தடுமாறினது கிடையாது. ஆனா எனக்கு நீ அப்படி கிடையாதுடி. சேலை கட்டி என் மனசையும் சேர்த்து கட்டி போட்ட என் பொண்டாட்டி என அவளை கொஞ்ச அவன் சொன்னதில் சிரித்தவள் அவன் முகத்தை திரும்பி பார்த்து அவன் கைகளை பிடித்துக் கொண்டு, அன்னைக்கு ஆபீஸ்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் என்றவள் அன்றைய நாளை நினைத்து பார்த்தாள். அன்றொரு நாள் மித்ரா அலுவலகத்தில் அவள் கேபினில் முக்கியமான ஆவணங்களை எடுத்து வைத்துக் கொண்டிருக்க ஆதி ஒரு முக்கியமான மீட்டிங் சென்றிருந்தான். அப்போது ஒரு பெண் வேகமாக ஆதி அறையை திறந்து கொண்டு உள்ளே வரவும் மித்ரா ஆதிதான் வருகிறான் என நினைத்து அவள் வேலையை பார்த்து கொண்டிருக்க உள்ளே வந்த பெண் ஆதி இல்லை என தெரிந்தவுடன் தன் போனை எடுத்து யாரிடமோ குழைவாக, ஹா சொல்லு டார்லிங், நான் இங்க ஆதி ஆபீஸ்ல அவன் ரூம்ல தான் இருக்கேன். அவன் இப்ப ஆபீஸ்ல இல்ல. அவன் இல்லாததும் ஒரு விதத்துல நல்லதுதான். இரு, நான் ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பாக்குறேன் என போனை வைத்து அங்கு மித்ரா இருப்பது தெரியாமல் எதையோ மும்முரமாக தேடிக்கொண்டிருக்க நேஹா போனில் பேசியதை கேட்ட மித்ரா, யார் இந்த பெண் என தெரியாமல் குழம்பி, பிறகு யாரா இருந்தா என்ன, ஆதி இல்லாத நேரத்தில் அவனுடைய அலுவலக அறையை நேஹா வழி போட்டு எதையோ தேடுவதை கவனித்த மித்ரா ஏதோ தவறு என்று உணர்ந்து நேராக அவளிடம் வந்தவள், ஹலோ மிஸ், யாரு நீங்க? சார் இல்லாத நேரத்துல அவரோட அறையில என்ன அப்படி சின்சியரா தேடிட்டு இருக்கீங்க? அழுத்தமாக கேட்க மித்ராவின் குரலை கேட்டு திடுக்கிட்டு நிமிர்ந்த நேஹா மித்ராவை மேலும் கீழும் பார்த்து, ஹேய், யாரு நீ என்றால் நக்கலாக. ஏனோ மித்ராவுக்கு அவளை பார்த்த முதல் தடவையே பிடிக்காமல் போனது. அவளும் அவன் மூஞ்சியும் கவர் பண்ற இடத்தெல்லாம் கவர் பண்ணாம மூஞ்சில ஒரு லோடு ஃபவுண்டேஷன் போட்டு கவர் பண்ணிருக்கா பாரு, லூசு லூசு என மனதில் திட்டிக்கொண்டே, இந்த ஆபீஸ்ல எம்டி ஆதி சார் இருக்கார்ல, அவரோட பிஏ நக்கலாக உரைக்க மித்ரா நக்கல் செய்கிறாள் என புரிந்து கொண்டு மித்ரா வேறு நேகாவை விட மிக அழகாக இருப்பதைக் கண்டு பொறாமை கொண்டு அவளை கடுப்பேத்த எண்ணி, ஹோ பிஏவா, பரவாயில்ல இருந்துக்கோ. நான் யாரு தெரியுமா? ஆதியோட கேர்ள் ஃப்ரெண்ட். நானும் அவனும் ரொம்ப க்ளோஸ்னா கொஞ்ச நெஞ்ச க்ளோஸ் இல்லை, அதுக்கும் மேல என்றால் பச்சையாக பொய்யுரைத்து. நேஹா சொல்வதை ஏனோ மித்ராவால் ஒரு துளி கூட ஆதியை தவறாக நினைக்க தோன்றவில்லை. அவள்தான் வேலைக்கு வந்த நாளிலிருந்து ஆதியை பார்க்கிறாளே. தன்னிடம் கண்ணியம் தவறினாலும் மற்ற பெண்களின் வாயிலாக ஆதியை பற்றி புகழ்ந்து பேசுவதையும் ஆதி ரங்கமுத்துவிடம் காப்பாற்றிய அந்த பெண்களும் அங்குதான் வேலை செய்கின்றனர். மித்ரா மதியம் சாப்பிட கேண்டீன் செல்லும் போது அந்த பெண்கள் நண்பர்களாகிவிட அவர்களும் மித்ராவுடன் நன்முறையில் அக்கா என்றே பழக அவளிடம் தங்களுக்கு நேர்ந்ததை பற்றியும் ஆதியை பற்றியும் பகிர்ந்து கொண்டனர். அதனாலோ என்னவோ ஆதியை தவறாக எண்ண முடியவில்லை. நேகா மீது தவறுள்ளது என எண்ணி, ஓகே, நீங்க எவ்வளவு க்ளோஸா வேணாலும் இருந்துக்கோங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இது ஆபீஸ் டைம், இங்க எம்டி சார் இல்லாதப்ப யாரும் உள்ள வரக்கூடாது. அவர் வந்ததும் வாங்க, இப்போ நீங்க என வாயிலை காட்டி கிளம்பு என சொல்லாமல் சொல்ல நேகாவுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. ஹேய், ஆஃப்டர் ஆல் நீ ஒரு பிஏ, ஆதி கட்டிக்க போற என்னையே வெளியே போக சொல்றியா? இரு, உன்னை இப்பவே ஆதிக்கிட்ட சொல்லி வேலையை விட்டே தூக்குறேன் என போனை எடுக்க போக மித்ரா அசராமல் நேகாவையே நக்கல் பார்வை பார்த்தாள். போனை எடுத்த நேகா ஏதேதோ செய்தவள் இன்னும் மித்ரா தன்னிடம் வேலையை விட்டு அனுப்பிடாதீங்கன்னு கெஞ்சவே இல்லையே என நினைத்து மித்ராவை பார்க்க மித்ராவின் திமிர் பார்வை கண்டு அவள் தன்னிடம் காலில் விழுந்து ஆதியிடம் சொல்ல வேண்டாம், வேலையை விட்டு அனுப்பிடாதீங்கன்னு கெஞ்சுவாள் என எதிர்பார்ப்புகள் எல்லாம் புஸ்ஸாகி போனது. ஹேய், என்ன திமிரா? போனா போகுதுன்னு உன்னை மன்னிச்சு விடலான்னு பார்த்தா என்னையே நக்கலா பாக்குற? ஆதிக்கு போன் பண்ணவா என பூச்சாண்டி காட்ட,
உனக்கு என்ன இப்போ? ஆதி சாருக்கு ஃபோன் பண்ணணும், அவ்வளவுதானே. கவலை விடு, நானே சாருக்கு ஃபோன் பண்ணி தரேன். இல்லைனா சார் உங்க க்ளோஸ் கேர்ள் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க உங்களை தேடின்னு சொல்றேன் இரு என தன் போனை எடுத்து ஆதிக்கு டயல் செய்ய முகம் வெளிரி போன நேஹா, ஹேய் இரு இரு, இப்ப என்ன பண்ற? ஆதிக்கெல்லாம் இப்ப ஃபோன் பண்ண வேணாம், அவ ஏதாவது பிஸியா இருப்பான். இன்னைக்கு நைட் நாங்க கெஸ்ட் ஹவுஸ்ல ஸ்டே பண்ணுவோம், அப்ப நான் உன்னை பத்தி ஆதிக்கிட்ட சொல்றேன் என்றாள். வெக்கமே இல்லாமல் மித்ராவை வெறுப்பேற்ற. அத்தியாயம் 33. ஏனோ நேஹா சொல்வது மித்ராவுக்கு வெறுப்புக்கு பதில் சிரிப்புதான் வந்தது. நேஹாவை கண்டு சிரித்தவள், ஓஹோ அப்படியா, அப்போ நீங்க 2 பேரும் ஒன்னா இன்னைக்கு ஸ்டே பண்ண போறீங்க அப்படித்தானே மேடம்? அப்போ ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, ஆதி சார் கிட்ட நான் உங்ககிட்ட திமிரா பேசினது மட்டும் இல்லாம இன்னும் 2 பிட்டு ஸ்ட்ராங்கா சேர்த்து போட்டு கொடுங்க. வேணும்னா உன்னை அடிச்சேன்னு கூட சொல்லேன் என்று மித்ரா அவளை கிண்டல் செய்ததில் கோபம் வர, ஹேய் என்னையே நீ கலைக்கிறியா ஒன்னு என அடிக்க கை ஓங்க அதை தடுத்து நேஹா கையை பிடித்த மித்ரா நேஹாவை நேருக்கு நேர் பார்த்து, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ என்ன மாதிரி பொண்ணுன்னு. நீ ஆதி சாரோட கேர்ள் ஃப்ரெண்டா? அவர்கிட்ட எத்தனையோ பெண்கள் வேலை செய்யறாங்க, அவங்க மேலெல்லாம் ஒரு சின்ன தப்பான பார்வை கூட பார்க்காதவரு கேவலம் பொண்ணு போயா, சி நினைச்சு பார்க்கவே கொமட்டுது என்றால் முகம் சுளித்து. பொதுவாகவே மித்ரா யாரிடமும் இது மாதிரி எல்லாம் பேசுபவள் இல்லை. தனக்கு கெடுதல் செய்பவரை கூட எங்கு இருந்தாலும் நல்லா இருந்து விட்டு போகட்டும் என நினைக்கும் பெண். ஏனோ இந்த நேஹாவை பார்த்த ஒரு பார்வையிலேயே சுத்தமாக பிடிக்காமல் போய்விட்டது. அதனாலோ என்னவோ தன் இயல்பிலிருந்து வெளிவந்து நேஹாவை கிண்டல் செய்து கொண்டிருக்கிறாள். நான் ஒரு ரகசியம் சொல்றேன், அதை நீ யார்கிட்டையும் சொல்லிடாத, சொன்னாலும் நோ ப்ராப்ளம். நான் ஏன் இவ்வளோ ஷியூரா சொல்றேன்னா அவரோட கண்ணு இப்போ ஏன் மேல என மித்ரா கண்ணடித்து கூற, நேஹா மித்ரா சொல்வதை கேட்டு பயந்துதான் போனாள். ஆனால் மித்ராவோ ஏனோ ஆதி தன்னிடம் தவறாக நடந்து கொண்டாலும் மற்றவர்கள் முன் அவனை விட்டுத்தர மனமில்லாமல் ஆதியை பற்றி நேஹா தவறாக சித்தரித்து சொல்வது பிடிக்காமல் போகவே அப்படியென்று கூறிவிட, அன்றைய சூழலில் இதுதான் உண்மை என பேதைக்கு தெரியாமல் போனதுதான் பரிதாபம். ஹேய் நீ சொல்றதெல்லாம் பொய், நான் நம்ப மாட்டேன். ஆதி இவ்ளோ மாடர்னா அழகா இருக்கிற என்னையே கண்டுக்க மாட்டான், இப்படி பாட்டி மாதிரி இழுத்து போத்திட்டு இருக்க உன்னையா பார்க்க போறான் என்று உளறிவிட, அதை கேட்ட மித்ராவிற்கு சிரிப்பு பீரிட்டு வயிற்றை பிடித்துக்கொண்டு கழுக்கென சிரித்து விட்டவள், நினைச்சேன் நீ போன்ல யாரோ உன் டார்லிங் கூட பேசும்போதே ஏதோ பிளானோட தான் இங்க வந்திருக்கேன்னு. இரு, நீங்க வந்தது ஆதி சார் டேபிள்ல எதையோ தேடினது என்கிட்ட அவரை பத்தி சொன்னது எல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பதிவாயிருக்கும். அதை நான் இப்பவே சார பார்க்க சொல்றேன் என மிரட்ட, அதில் பயந்து போன நேஹா அந்த பயத்தை காட்டிக்கொள்ளாமல், பார்க்க பட்டிக்காடு மாதிரி இருக்க, அதான் பணக்காரனா ஒருத்தனை பார்த்ததும் மயங்கிட்ட போல. சரி சரி, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எனக்கு அதை பத்தி ஒன்னும் கவலை இல்ல. ஆனா ஒண்ணு, நீ இப்ப யாருக்காக என்கிட்ட வரிஞ்சு கட்டிட்டு வந்தியோ அவனை நான் அடைஞ்சு அவனுக்கு நரகத்தை காட்டுவேன். இதையும் அவன்கிட்ட சொல்லு. நீ இன்னொரு தடவை என் கண்ணுல பட்டுடாத என எச்சரித்து, தள்ளுடி வந்துட்டா வேலைக்காரனாயி வரிஞ்சுக்கிட்டு என திமிராக பேசி சென்றுவிட மித்ராவுக்கு கோபம்தான் வந்தது. சி, இப்படியும் ஒரு பெண் இருக்குமா என்று தலையில் எடுத்துக்கொள்ள மனதுக்கு ஏதோ பாரமாகவே இருந்தது. இது எல்லாம் ஆதியிடம் சொல்லிவிட நெஞ்சம் பரபரத்தாலும் ஏதோ ஒன்று அவளை தடுத்து நிறுத்தியது. எங்கே திரும்பவும் முத்தம் அது இது என்று ஏதாவது கிறுக்குத்தனமாக செய்துவிட்டால் அந்த காரணத்தினாலேயே சொல்லாமல் விட்டுவிட்டாள். இதுதான் அன்றைக்கு நடந்தது என்று ஆதியிடம் சொல்ல நேஹாவை நினைத்து கோபம் கொப்பளித்தாலும் மித்ராவை நினைத்து அவனால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. தான் இவளுக்கு தொந்தரவு கொடுத்தும் தன்னை பிடிக்காத போதே யாரிடமும் விட்டு தரக்கூடாது என்று நினைக்கும் என் தேவதை பெண், என் மித்து பேபி என நினைத்து கொண்டவன். ஏய் மித்து பேபி, அப்ப என்னை பத்தி நீ ஆபீஸ்ல இருக்கும் போதே பாதி தெரிஞ்சுக்கிட்ட அப்படித்தானே? அப்புறம் ஏண்டி நீ கல்யாணம் வரைக்கும் போன? கண்கள் சுருக்கி கேட்க அவன் தலை வருடி, ஆஃபீஸ்க்கு நான் வந்த 2வது நாள்லையே நான் கவனிச்சுதான் இருந்தேன். என்னதான் வேலை செய்யறவங்க உங்க மேல அளவு கடந்த பயம் இருந்தாலும் அதுக்கும் மேல உங்களை பார்க்கும்போது அளவு கடந்த மரியாதையும் தெரியும். பாதி பேர் சொல்லவும் செஞ்சாங்க, அதுல 3/4 பேரு பெண்கள் தான். அதுலயும் நீங்க அந்த ரங்கமுத்து கிட்ட இருந்து காப்பாத்தின அந்த 6 பெண்ணுங்க. உங்களை பத்தி சொல்லும் போது ஏதோ மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். நீங்க என்கிட்ட மட்டும் தப்பா நடந்துக்கிறது மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. உங்களை நினைச்சுதான் எனக்கு பயமா இருந்துச்சு. அதுலயும் இந்த பார்வை இருக்கே என்ன மொத்தமா கண்ணாண்டு விழுங்கி ஸ்கேன் பண்ணுவீங்க பாருங்க, என் உடம்பே நடுங்கி போயிடும்.
அப்புறம் நான் இங்க சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்பாக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் இதெல்லாம் சேர்த்துதான் நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணினேன். அதுலயும் ஒரு நல்லது என்னன்னா என்று நிறுத்தவும் ஆதி அவளை என்ன என்பது போல் பார்க்க, நான் மட்டும் கல்யாணம் வரைக்கும் போகலைன்னா என்னை இன்னமும் நீங்க ஆபீஸ்ல வச்சுதான் பாத்துட்டு இருந்திருப்பீங்க. அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்களாவே என்கிட்ட வந்து மித்து பேபி உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கூப்பிட்டுருப்பீங்களா என்ன? கண்டிப்பா அது மட்டும் நடந்திருக்காது என்று சொன்னவளை, எப்படிடி என்னை பத்தி புட்டு புட்டு வைக்கிற? ஆளுதான் பாக்க இப்படி இருக்க, ஆனா சரியான கேடி நீ. ஐயோ உங்களை விட ஒண்ணு இல்ல என்று தள்ளி அமர்ந்தவள் பழிப்பு காட்ட அவளை அணைத்தவன், மித்து பேபி தள்ளி போகாதடி, அப்புறம் நீதான் கஷ்டப்படுவ என்று அவளை திரும்பி அவன் கை வளைவுக்குள் கொண்டு வந்து, இப்ப சொல்லுடி, இப்பதான் வசதியா இருக்கு எனவும். அது 4 மாசத்துக்கு முன்னாடி அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு பயங்கரமான காய்ச்சல் வந்துச்சே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு. அதுக்கும் இதுக்கும் என்னடி இருக்கு? இருக்குங்க, அன்னைக்கு நான் நீங்க வீட்டு வேலைக்கு ஆளுங்களை சேர்த்தீங்க, அதுல வசந்தி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க உங்க அப்பா ரூமுக்கு என்று அன்று அந்த பெண்ணுக்கு நடந்ததை சொல்லி அந்த அக்கா உடனே என்கிட்ட வந்து அழுதாங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்புறம் அவங்கள சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சுட்டு மனசு கேட்காம 4 வார்த்தை அவரை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கலான்னு போனேன். அப்பதான் இங்க இருக்கிற மாடியில ஒரு அறை இருக்கே. ஏய், அது அம்மாவோட ரூம்டி. அம்மா இறந்ததுல இருந்து நாங்க போறதுலயே விட்டுட்டேன். எனக்கு தெரியுங்க சோகமாக சொன்னவள். அது நான் வந்த நாள்ல இருந்து பூட்டிதான் இருந்துச்சு. அன்னைக்குன்னு பார்த்து திறந்திருந்துச்சு. ஏன்னு தெரியல, நான் இங்க வந்த அன்னைக்கு அந்த ரூம்ல ஏதோ ஒன்று இருக்குமோன்னு மனசு உறுத்திட்டே இருந்துச்சு. அதனால அந்த ரூம் திறந்திருக்கவும் நான் அதுக்குள்ள போனேன். நாமளும் போகலாம் வாங்க. மித்ரா ஆதியின் அம்மா அறைக்கு சென்றவள் அந்த அறையை சுற்றி பார்க்க, அங்கு ஆதி சிறு வயதில் எடுத்துக்கொண்ட அவனின் அம்மா அப்பாவுடன் சிரித்த பால்மணம் மாறாத முகமாய், அவன் பெற்றோர்கள் விதவிதமாய் மாறி மாறி கையில் வைத்த வண்ணம் ஃப்ரேம் செய்த போட்டோக்கள் அறை முழுக்க மாட்டப்பட்டிருந்தது. அதை கண்டு தன் கணவனின் சிறுவயது புகைப்படங்களை ரசித்தவள் குட்டி ஆதியின் மழலை சிரிப்பையும் ரசித்துக் கொண்டே அதற்கு முத்தம் வைத்து, ஐயோ என் குட்டி ஆதி எவ்வளோ கியூட்டா இருக்காரு, உங்கள மாதிரியே நமக்கும் இன்னொரு குட்டி ஆதி வந்தா எப்படி இருக்கும் மனத்திற்குள் நினைத்து தன் வயிற்றை தடவி சிரித்து கொண்டான். பிறகு அவனின் அம்மாவை பார்க்க தேவதை என்றே சொல்லலாம், அத்தனை அழகாக இருந்தார். மித்ராவுக்கு அவனின் தாயை கண்டவுடன் மிகவும் பிடித்து போனது. ஆனால் அவரின் பக்கத்தில் இருந்த கௌதமின் முகத்தை பார்த்தவளின் முகம் கருத்து போனது. சிறிது நேரம் கௌதமின் முகத்தையே உற்று பார்க்க மித்ரா மனதில் தோன்றியது, இவரா இப்படி பெண்கள் கிட்ட கீழ்த்தரமா நடந்துக்கிறது? இவர் போட்டோல பார்க்கும்போது தப்பானவரா இருப்பார்னு தோணலையே. ஆனா என்கிட்ட தன்னோட மகனோட மனைவின் கூட பார்க்காம அவர் பண்ணதை நினைச்சா இப்ப கூட அருவருப்பா இருக்கு. இப்படியே மாறி மாறி குழம்பி சரி கிளம்பலாம் என நினைத்து திரும்பவும் அந்த அறையில் சுற்றி ஒரு முறை நோட்டமிட, அறை முழுவதும் ஒட்டடை தூசி துரும்பாயிருக்க, அதில் ஒரு கட்டிலின் மெத்தையை தொட்டாலே பீந்துவிடும் அளவு பராமரிப்பின்றி இருந்தது. ஒரு சிறிய பானை, அதன் மேல் ஒரு கிளாஸ், ஒரு சீலிங் ஃபேன், ஒரு தூசி படிந்த அலமாரி, அவ்வளவே அந்த அறையில் உள்ளது. அந்த அலமாரி லேசாக திறந்திருக்க அதன் அருகே சென்று திறந்து பார்த்தால் அதில் இருந்ததோ குப்பை போல் இருந்த ஆதியின் அம்மாவின் புடவைகள். ஒவ்வொரு புடவையும் உபயோகப்படுத்திட முடியாதபடி நார் நாராக கிழிந்த வண்ணம் சுருட்டி சுருட்டி கிடக்க, அதன் மேலே ஆதியின் அப்பா புகைப்படம் ஒன்றும் இருந்தது. ச்ச, பாவம் அத்தை, அந்த ஆள் மேல ரொம்ப பாசமா இருந்திருப்பாங்க போல. ஆனா பாருங்க அத்தை, இவரு அதுக்கு தகுதியானவர் இல்ல என தன் அத்தையிடம் மானசீகமாக பேசிக்கொண்டாள். அவள் தனக்கு தானே கேட்டுக்கொண்ட கேள்விக்கு பதில் கிடைக்கும் பொருட்டு கிழிந்து கிடந்த சேலைகளில் இருந்து ஒரு பழைய நோட்புக் ஒன்று அவளின் காலில் விழ பட்டென விழுந்ததில் பயந்து பதறி ஒரு அடி பின்னால் சென்றவள் நோட்டுதான் என்று தெரிந்த பிறகு தன் நெஞ்சில் கை வைத்து நிதானித்து குனிந்து அந்த பழைய நோட்டை கையில் எடுத்து முதல் பக்கத்தை திருப்ப, தன் குடும்ப படமான ஆதி, அவன் அம்மா அப்பா மூவரும் சந்தோஷமாக இருக்கும் ஒரு புகைப்படம் ஒன்று ஒட்டியிருந்ததில் தேவ் கிருஷ்ணன், அமிர்தா, எங்களின் காதலின் செல்ல மகன் ஆதிகிருஷ்ணன் என்று இருக்க, அதில் இருந்த தேவ் கிருஷ்ணன் என்ற பெயரை படித்ததும் மித்ராவுக்கு ஒரு நிமிடம் ஒன்றுமே விளங்காமல் பலவாறாக சிந்தனையுடன் குழம்பி தவித்தவள் மொத்த நோட்டையும் படிக்க இந்த இடம் சரிவராது என நினைத்து அந்த நோட்டை மட்டும் எடுத்துக்கொண்டு உடனே அந்த அறை முன்பு இருந்தது போலவே ஆக்கிவிட்டு வேக எட்டுக்களுடன் தனதறைக்கு வந்தவள் கதவடைத்துக் கொண்டு மெத்தையில் அமர்ந்து அதை படிக்க ஆரம்பித்தாள். 32 வருடங்களுக்கு முன்
அந்த பெரிய மாளிகை போன்ற வீட்டில் காலை 6 மணி போல் தனது அறையில் ஸ்பீக்கரில் ஹை வால்யூமில் காதை கிழித்துக் கொண்டு பாடல் இசைந்து கொண்டு இருக்க, அந்த பாடலுக்கு சம்பந்தமே இல்லாமல் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நடனமாடியபடி பாடுகிறேன் என்ற பெயரில் கத்திக் கொண்டிருந்தாள் அவள். ஒட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ என்ற பாடலுக்கு அந்த மினி பங்களாவையே அதிரவிட்டு வீட்டில் இருப்போரை கதற விட்டு கொண்டும் இருந்தாள் அமிர்தா. இதையெல்லாம் அவளின் அம்மா தலையில் எடுத்து திட்டிக் கொண்டிருக்க, அவளின் அப்பாவோ தன் மகள் போடும் ஆட்டத்தை சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தார். மற்ற அனைவரும் இவளின் காலை தரிசனத்தை பெற்று ஹாலில் உள்ள சோஃபாவில் அமர்ந்து காதை பொத்திக் கொண்டு டீ காஃபி என பருகிக் கொண்டிருந்தனர். பாடல் முடிந்தவுடன் தான் தன் தந்தையை பார்த்தவள், ஹாய் டாட். என்ன டாட், பார்த்து முடிச்சிட்டிங்களா? நான் பார்த்தது இருக்கட்டுமா, இன்னைக்கு என்ன ஓவர் குஷியா இருக்க போல, ஆட்டோ எல்லாம் தூள் பறக்குது. ஆமாப்பா, என் காலேஜ்ல ப்ராஜெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்கல்ல, நான் கூட இத்தனை நாள் கஷ்டப்பட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணனே, தமிழர்களின் பண்டைய வரலாறு பத்தி. என்னோட அந்த ப்ராஜெக்ட் தான்ப்பா வின் பண்ணுச்சு என்று சந்தோஷமாய் சொல்ல, அவரும் சந்தோஷமாக தன் மகளின் தலைவருடி. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். சரி, நீ சீக்கிரம் கிளம்பி கீழே வா. உன் அம்மாக்கு நீ போட்ட ஆட்டத்துல ஹார்ட் அட்டாக் வராத குறையா நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காந்துருப்பா என்று சொல்லி கீழே சென்று விட்டார். 8 மணி போல் கல்லூரிக்கு செல்ல அழகாக கிளம்பி கீழே வந்தவள் அவளை பார்த்த பெற்றோருக்கே சற்று தங்கள் மகளின் அழகை எண்ணி கர்வமாகத்தான் இருந்தது. அமிர்தா வந்து சாப்பாட்டு மேஜையில் அமர, சில பல அர்ச்சனைகளுடன் அவளின் அம்மா சாப்பாடு பரிமாற, எதுவும் காதல் விழாததை போல் உண்டு முடித்து அப்பா அம்மாவை கட்டி முத்தமிட்டு துள்ளி குதித்து பறந்து சென்றாள் தன் கல்லூரிக்கு. இன்றோடு தன் வாழ்க்கையை திசை மாறப்போவது தெரியாமல். அமிர்தா BA ஹிஸ்டரி 3ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறாள். ரொம்பவே ஜாலியான 20 வயது பெண், பிடிவாதக்காரியும் கூட. அழகி, பேரழகி என்றுதான் சொல்ல வேண்டும். வீட்டில் அனைவருக்கும் செல்ல இளவரசி. தன் வெள்ளை நிற அம்பாசிடர் காரை நேற்று இரவு பெய்த மழையில் நீர் தேங்கியிருந்த சாலையில் பறக்க விட்டுக் கொண்டிருக்க, எதிரே நடந்து வந்து கொண்டிருந்தவன் மீது அமிர்தாவின் வண்டி சேற்றை இறைத்துவிட்டு செல்ல, தன் மீது சேறு அடித்துவிட்டு தன்னை கடந்து செல்லும் கார் மீது கோபம் வர, கீழே கிடக்கும் கல்லை குனிந்து எடுத்து நொடி பொழுதில் போகும் காரை குறிப்பார்த்து அடித்தவன் அசராத நின்றான். கார் கண்ணாடி உடையும் சத்தத்தில் சடன் பிரேக் போட்டு காரை நிறுத்தி காரை விட்டு இறங்கி வந்து பார்த்த அமிர்தாவுக்கு கோபம் வந்து பின்னால் திரும்பி பார்க்க, ஒரு இளைஞன் தன் முகத்தில் படித்த சேற்றை கோபமாக கைகளால் வலித்துக் கொண்டே அமிர்தாவிடம் வந்தான். அவனை பார்த்தவள், யோ, உனக்கு அறிவிருக்கா? மலை மாடு மாதிரி வளர்ந்திருக்கியே, இப்படித்தான் நடு ரோட்ல சேத்துல புரண்டு விளையாடிட்டு போற வர வண்டி மேல கள்ள தூக்கி எறிவியா? ஆளையும் மூஞ்சியும் பாரு. டபரா தலை மண்டையா, என் கார் கண்ணாடியை உடைச்சதுக்கு ஒழுங்கா நீயே வேற ஒரு புது கண்ணாடி மாத்தி கொடு என்று அவள் பாட்டுக்கு பொரிய, பொறுமை இழந்த அந்த வாலிபன் எதிரே நின்று கத்திக் கொண்டிருந்த அமிர்தாவின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட அரண்டு போய் அவனை பார்த்தாள் அவள். என்னடி, நீ பாட்டுக்கு காரு ஜெட் வேகத்துல ஓட்டிட்டு வந்து ரோட்ல நடந்து இன்டர்வியூ போயிட்டு இருந்தவன் மேல சேத்த வாரி இறைச்சிட்டு பைத்திய மாதிரி கத்திட்டு இருக்க? இன்னொன்னு விட்டேன்னு வை, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என மீண்டும் கை ஓங்க பயந்து பின்னால் நகர்ந்தாள். பின் கையை இறக்கி, உன் பணக்கார திமிரெல்லாம் என்கிட்ட காட்டாத சொல்லிட்டேன். கார் கண்ணாடியை உடைச்சதுக்கே உனக்கு இவ்வளோ கோபம் வருதே? இத்தனை நாளா 100 கம்பெனிக்கு மேல நாயா பேயா அலைஞ்சு கஷ்டப்பட்டு இன்னைக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிரும் நினைச்சு நான் இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன்டி. சனிய மாதிரி வந்து சேத்த வாரி இறைச்சிட்டு எல்லாத்தையும் கெடுத்துட்ட. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா என்று அவன் கத்த, முதலில் அவன் அடித்ததில் பயந்தவள் பின் அவன் பேச பேச அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். என்ன, நாம இவ்வளவு பேசுறோம், எதுனா பதிலுக்கு சாரி கேட்கிறாளா பாரு என்று நினைத்தவன் அவளை அப்போதுதான் பார்த்தான். வெள்ளை நிற சுடிதாரில் தேவதையாக இருந்தால் அவனையே வைத்த கண் வாங்காமல் கண்ணில் ரசனையாக பார்த்து கொண்டு நின்றிருந்தவளை கண்டு ஏனோ அவனுள்ளும் அந்த பார்வை என்னவோ செய்ய தலையை உலுக்கிக் கொண்டு கையால் அவள் முகம் நோக்கி சொடுக்கிட்டு, என்ன பதிலே காணோம் என்றிட, எதிர்பாராத விதமாக அவள் சொன்ன பதில், ஐ லவ் யூ. அகல விழி விரித்தவன், ஹேய், நீ என்ன சொன்ன? அவள் அசராமல், ஐ லவ் யூ சொன்ன. ஏன் ஸ்பீக்கர் அவுட்டா? அவளின் அதிரடியில் சற்று மிரண்டுதான் போனான் அந்த 6 அடி ஆண்மகன். என்ன விளையாடுறியா? உன்னை என்ன கேட்கிறேன், நீ என்ன லூசு மாதிரி உளறிட்டு இருக்க என்று கோபமாக கேட்க, அமிர்தா நேர்பார்வையுடன், நான் உளரல மிஸ்டர். உன் பேர் என்ன? ஏய் என்று கோபமாக கை உயர்த்த, சரி உன் பேரை அப்புறம் சொல்லு, முதல்ல நான் என்ன பத்தி சொல்லிடுறேன். நான் அமிர்தா.
பக்கத்துல இருக்கிற காலேஜ்ல BA ஹிஸ்டரி 3rd இயர் படிக்கிறேன். நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு. அப்பா ராம்குமார் ஹைடெயில்ஸ் கார் ஓனர், அம்மா ராணி வீட்டுல தான் இருக்காங்க. அப்புறம் தாத்தா பாட்டி. அவ்வளவுதான். நான் என்னை பத்தி சொல்லிட்டேன். அத்தியாயம் 34. அவ்வளவுதான், நான் என்னை பத்தி சொல்லிட்டேன். இப்போ நீ உன்னை பத்தி சொல்லு. சொல்ல விருப்பம் இல்லைனாலும் சொல்லு. ஏன்னா உன் வாழ்க்கை முழுசும் இனிமே நான் தான் இருக்க போறேன். அதான் சொன்னேன் என்றவளை ஒரு மார்க்கமாக முறைத்து பார்த்தவன், போடி லூசு, காலையிலேயே பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேன் போலையே என்று புலம்பி திரும்பியவன் பின்பக்கமாக சட்டையை பிடித்து இழுத்து முன்பக்கமாக திருப்பி ஒரு கையை அவன் தோளில் வைத்து இன்னொரு கையை அவன் பின்னந்தலையை பற்றி அவன் கண்களை பார்த்து கொண்டே அவன் முகத்தில் இருந்த சேற்றை தன் கை கொண்டு துடைத்துவிட்ட அவள் செயலில் அந்த ஆண்மகன் மூச்சு விடக்கூட மறந்து தானாக அவனது கைகளும் அமிர்தாவின் மெல்லிடையை பிடிமானத்திற்காக பிடித்து கொண்டது. அதில் விக்கம் கொண்டவள் அவன் இதழ் நோக்கி வர சட்டென அவளை உதறி தள்ளி தன் இரு கைகளாலும் முகத்திலிருந்து தலைவரை கோதியவன் மூச்சை இழுத்துவிட்டு அமிர்தாவை தீப்பார்வை பார்த்து, ஏய் சி, நீ எல்லாம் பொன்னாடி. இப்படி நடு ரோட்ல முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத யாருன்னே தெரியாத ஒரு பையன் மேல உரைச்சிர முத்தம் கொடுக்க வர? இதான் உனக்கு தேவைனா உன் அப்பங்கிட்ட சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லு. அதை விட்டுட்டு இப்படி ரோட்ல போற வரவங்கிட்டலாம் அசிங்கமா நடந்துக்காத. அமிர்தா செயலில் கோபம் வந்து அவளை தாறுமாறாக திட்டத் தொடங்கிவிட்டான். அவன் பேசியதில் அமிர்தாவிற்கு கண்கள் கலங்கிவிட கலங்கிய கண்களுடன் உதடு நடுங்க அவனை பார்த்து, போத நிறுத்து, நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க. என்ன பார்த்தா உனக்கு அழையிற மாதிரி தெரியுதா? எத்தனையோ பேரு என் பணத்துக்காகவும் அழகுக்காகவும் காதல்னு பேரை சொல்லி என் பின்னாடி சுத்துறாங்க தெரியுமா? அதுல எத்தனையோ பணக்கார வீட்டு பசங்களும் இருக்காங்க. நான் அவங்களை எல்லாம் டீசெண்டா அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன் தெரியுமா? இது வரைக்கும் யாரையும் பார்த்து என் மனசுக்கு பிடிச்சதில்ல. ஆனா என்னன்னு தெரியல, நீ நல்லவனா கெட்டவனா இத்தனைக்கும் உன் பேர் கூட தெரியாம யாருன்னே தெரியாத பார்த்து 15 நிமிஷமே ஆன உன்னை எனக்கு பிடிச்சது. ஏன்னு தெரியல. உன்னை பிடிச்சதால மட்டும்தான் நானா உன்கிட்ட அப்படி நடந்துகிட்டேன். இல்லைனா நீ என்ன அடிச்சதுக்கே இந்நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பி எண்ணிட்டு இருப்ப. இப்பவும் சொல்றேன், நான் உன்னைத்தான் விரும்புறேன். கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா உன்னை மட்டும்தான் பண்ணுவேன். நீ இப்படியே என் கழுத்துல தாலி கட்டினாலும் நான் சந்தோஷமா உன் கையை பிடிச்சிட்டு உன் கூட வர தயாரா இருக்கேன். உன் முடிவை சொல்லு என்பது போல் அவனையே பார்க்க அவள் உறுதியை கண்டு அவனுக்கு தான் பேச நான் எழவில்லை. பின், ஏய் இங்க பாரு, இதெல்லாம் சரி வராது. உன் கற்பனைய தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு என்று திரும்ப போனவனின் கையில் இருந்த அவனின் சர்டிபிகேட்டை பிடுங்கி திருப்பி பார்க்க தேவ் கிருஷ்ணன் என்று அழகாக அவன் பெயரை தனக்குள் ஒரு முறை தேவ் என்று அழைத்து பார்த்து மேலும் விவரங்களை படித்து தெரிந்து கொண்டவள் அதை அவனிடம் கொடுக்க அவனை நிமிர்ந்து பார்க்க அவன் கைகளை கட்டிக்கொண்டு அவனை பார்த்து, என்னை பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியா? இப்ப சொல்லு, என்ன மாதிரி ஒருத்தனை நீ கல்யாணம் பண்ணிப்பியா? நக்கலாக கேட்டு அவளிடம் இருந்து தனது ஃபைலை வாங்கி கொண்டான். அவன் கண்களை ஆழ பார்த்து, எப்போ கல்யாணம்னு சொல்லு. என் கழுத்துல நீ வெறும் மஞ்ச கயத்துல தாலி கட்டினாலும் சரி, இல்ல உன்னால முடிஞ்ச அளவு 1 கிராம் தங்க தாலி கோர்த்து கட்டினாலும் சரி, எனக்கு ஓகேதான். எப்ப வேணுனாலும் என்னை உன் பொண்டாட்டியாக்கிக்கோ தேவ் என்றவளை தன் நிலையை பற்றி தெரிந்து கொண்டும் எப்படி இவளால் இப்படி கேட்க முடிகிறது என்று வியக்காமல் இருக்க முடியவில்லை. இங்கே பாரு, இதெல்லாம் பேச வேணா நல்லா இருக்கலாம். ஆனா வாழ்க்கைக்கு இதெல்லாம் ஒத்து வராது. மனசை போட்டு குழப்பிக்காம போய் படிக்கிற வேலையை பாரு என்று சொல்லி சென்றவன் முதுகையை சிறிது நேரம் வெறித்து பின் தன் காரில் ஏறி கல்லூரிக்கு விரைந்தவள் எதற்காக காலையிலேயே சந்தோஷமாக கல்லூரிக்கு வந்தாலோ அவள் செய்த ப்ராஜெக்ட் வெற்றி பெற்று முதல் பரிசு அவள் கையில் இருந்தும் அவள் அதை ஒரு விஷயமாக கூட கண்டு கொள்ளாமல் தேவ் பேசியதையே தான் நினைத்து கொண்டிருந்தாள். மாலை 6 மணி அளவில் வீடு வந்தவள் தான் வாங்கிய பரிசு கோப்பையை மேஜையில் வைத்து சோஃபாவில் தொப்பென அமர்ந்து எதையோ வெறித்தாள். இதையெல்லாம் அவளின் வீட்டாரும் பார்த்து கொண்டுதான் இருந்தனர். அரை மணி நேரம் ஓடியும் அமிர்தா அதே போலிருக்க அவளின் அப்பா அவளிடம் வந்து, அம்மு ஏண்டா ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? உனக்கு காலேஜில் ஏதாவது பிரச்சனையா என பரிவாக கேட்க அவரின் முகம் கண்டவள் பட்டென, அப்பா நான் ஒரு பையனை விரும்புறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்றிட அவருக்கு ஒரு நிமிடம் தூக்கி வாரி போட்டது. அதற்கு மேல் அவளின் அம்மா விரைந்து வந்து அவளின் முதுகில் முத் என்ற அடிக்க அடியை வாங்கி கொண்டு அப்படியேதான் அமர்ந்திருந்தாள். இதையெல்லாம் வீட்டு பெரியவர்கள், இதுக்குதான் படிக்க வைக்க வேண்டான்னு நான் அப்பவே சொன்னேன்.
பெத்த அப்பங்கிட்டே வந்து எவ்வளவு திமிரா பேசுறா பாரு என ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் பேசிக்கொண்டிருக்க பொறுமை இழந்த அமிர்தா, எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நான் ஒருத்தரை விரும்புறேன்னு பெத்த அப்பா கிட்ட தானே சொல்ல முடியும். அதை விட்டுட்டு பத்திரிக்கைக்காரங்களை கூப்பிட்டு பேட்டி கொடுக்க முடியாது. நீங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்கலைனாலும் சரி, நான் என் தெய்வத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்று கத்த இதை கேட்ட ராம்குமார் கண்கள் சிவக்க கோபத்தை அடக்கி கொண்டு, சரி அமிர்தா, நீயே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்ட. நீ விரும்புற பையன் யாரு? என்ன வேலை பார்க்கறான்? பேர் என்ன? எத்தனை நாளா உங்க பழக்கம்? அவனை நான் காலையில தான் பார்த்தேன். பார்த்ததும் பிடிச்சு போச்சு என காலையில் நடந்ததை சொல்லி, அவன் பேர் தேவ்கிருஷ்ணன், வயசு 27, சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான். இப்ப வரைக்கும் அவனோட திறமைக்கு ஏத்த வேலை கிடைக்கல. பெரிய வசதியான வீடெல்லாம் இல்ல, கூரை வீடுதான். அவனுக்குன்னு அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவன் தான் பார்ட் டைம் ஜாப் போய் அவனோட அம்மாவை பாத்துக்கிறான் என்றதும் ராம்குமார் ஒரே மூச்சாக, அவன் உனக்கு வேண்டாம் அமிர்தா. போயும் ஒரு வக்கு இல்லாத பையலுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க முடியாது. ஒழுங்கா மறந்துட்டு நான் பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, அதான் உனக்கு நல்லது என்றவரை நிமிர்ந்து பார்த்து, முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க என்று கேட்டவளை அவளின் அம்மா மேலும் அடித்து, அடி பாவி, உனக்கு என்னடி நாங்க குறை வச்சோம்? ஒரே பொண்ணுன்னு பாசம் காட்டி வளர்த்தது தப்பா போச்சு. உனக்கு என்னடி குறைச்சல்? கோடிக்கணக்கான சொத்துக்கு சொந்தக்காரி, போயும் ஒரு வீடு கூட இல்லாத பிச்சைக்காரனை கட்டிக்க போறேன்னு சொல்றியே. உனக்கு சுதந்திரம் கொடுத்து வீட்டை விட்டு வெளியே போய் படிக்க வச்சோம் பாரு, எங்களை சொல்லணும்டி என்று தலையில் அடித்துக்கொண்டு கதறியள அமிர்தா பொறுமையாகவே அவர்களுக்கு புரிய வைக்கும் நோக்கில், அம்மா அழதம்மா, அவன் ஒன்னும் திருடலையம்மா, நேர்மையா உழைச்சுதானே சம்பாதிக்கிறான். ஏம்மா பணத்தை மட்டும் வச்சு ஒருத்தரை ஒப்பிடுறீங்க? அவனோட நல்ல குணத்தை ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? நான் என்ன இன்னைக்கேவா அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றேன் என்று கண்ணீரோடு தன்னவனுக்காக வாதிட, இம்முறை பொறுமை இழந்த அவளின் அப்பா அமிர்தாவை ஓங்கி எடுத்து, நானும் பார்த்துட்டே இருக்கேன், அந்த பிச்சைக்கார நாய்க்கே பறிஞ்சு பேசிட்டு இருக்க. ஒழுங்கா எங்களுக்கு பொண்ணா? நாங்க சொல்றத கேட்கிற மாதிரி இருந்தா நீ இங்க இருக்கலாம். நாங்களும் ஒன்னு பழைய மாதிரி நல்லா பார்த்துப்போம். இல்ல எனக்கு அவன் தான் வேணும்னு சொன்னா இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டும் எங்களை விட்டும் திரும்பி பார்க்காம போயிட்டே இரு. எங்களுக்கு இருந்த ஒரு பொண்ணும் செத்துட்டான்னு நினைச்சு தலை மூழ்கிடுவோம் என்றவரை இயலாமையுடன் பார்த்தவள், அப்பா எனக்கு என்னைக்குமே நீங்க எல்லாருமே முக்கியம்தான்ப்பா. அதுக்காக மனசுக்கு பிடிச்சவனை மறந்துட்டு உங்க பொண்ணாவே இருன்னு சொல்றீங்க. சரி, நான் அப்படியே உங்க பொண்ணாவே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. என்னை கடைசி வரைக்கும் உங்க பொண்ணா மட்டுமே நீங்க வச்சுப்பீங்களா? ஐ மீன், என்னை வேறு யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்காம வச்சுப்பீங்களா? சொல்லுங்க. அது எப்படி ஒரு வயசு பொண்ணை கட்டி கொடுக்காம வச்சிருக்க முடியும்? அது எப்படி கடைசி வரைக்கும் உன்ன எங்க பொண்ணாவே வச்சிருக்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் நீ ஒருத்தன் கைய பிடிச்சுதானே ஆகணும் என்று ராணி சொல்ல, அப்போ என்னைக்கா இருந்தாலும் என்ன ஒருத்தனுக்கு கட்டி கொடுக்க தான் போறீங்க, உங்க மகளா வச்சிருக்க முடியாது அப்படித்தானே? உடனே ராம்குமார், ஆமா அமிர்தா, நாங்க சொல்ற பையனை கட்டுனா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுவே இந்த பிச்சைக்காரனை கட்டிக்கிட்டா சந்தோஷமா இருப்பேன்பா. என் தெய்வ கட்டிக்கிட்டா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் இடைமறித்து கூறியவளை வெறியுடன் நோக்கியவர், முடிவா நீ என்னதான் சொல்ல வர அமிர்தா? நீங்க ஒத்துக்கிட்டா சந்தோஷப்பா, என் தெய்வ கல்யாணம் பண்ணிப்பேன். இதுவே நீங்க ஒத்துக்கலைனா உங்களை நினைச்சு வருத்தத்துல என் தெய்வத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா எப்படி ஆனாலும் நான் தேவ்கிருஷ்ணனை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இனிமே உங்க முடிவு. எங்க பொண்ணா நான் சொல்றத கேட்பேன்னு நினைச்சது எங்க தப்புதான். உன் முடிவை நீ சொல்லிட்ட, இப்ப ஏன் முடிவை நான் சொல்றேன். என் வீட்டை விட்டு இந்த நிமிஷமே நீ தாராளமா வெளியே போகலாம். இந்த வீட்டில இருந்து ஒரு நயா பைசா கூட எதிர்பார்க்க கூடாது. நாங்க செத்தாலும் அம்மா அப்பான்னு உறவை கொண்டாடிட்டு வரக்கூடாது. எங்க பொண்ணு எங்களை பொறுத்த வரைக்கும் செத்து போயிட்டா, நீ போலாம் என்றவரை கண்ணீருடன் எதிர்நோக்கி, சரிப்பா நான் போறேன். இனி நீங்களே வந்து கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். நீங்க ஒரு வார்த்தை, அமிர்தா நீ தெய்வ கட்டிக்கலினாலும் பரவாயில்ல, ஆனா கடைசி வரைக்கும் எங்க பொண்ணா மட்டும் இருமா, நாங்க யாருக்கும் ஒன்ன கட்டித்தர மாட்டோம்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். சரி, உங்க பொண்ணாவே என் தெய்வ கடைசி வரைக்கும் நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துடலாம் நினைச்சேன். ஆனா நீங்க எப்படியும் வேற ஒருத்தனுக்கு கட்டி கொடுக்க தான் போறேன்னு சொல்றீங்க. அப்படி நான் எவனையோ ஒருத்தனை கட்டிக்கிட்டு சொகுசு வாழ்க்கையை சந்தோஷம் இல்லாம வாழ்றதுக்கு பதிலா கண்களை துடைத்து கொண்டே ஒரு நாளானாலும் என் தேவ் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு செத்து போயிடுவேன் என்று சொல்லி தன்னுடைய பர்ஸை மட்டும் கையில் எடுத்து யாரையும் திரும்பி பார்க்காமல் வீட்டை விட்டு சென்று விட்டாள் அமிர்தா. அந்த பர்ஸில் உள்ள பணம் அவள் சுயமாக பார்ட் டைம் வேலைக்கு சென்று சம்பாதித்த பணம். கொஞ்சம் தனது பெயரில் உள்ள வங்கி கணக்கிலும் சேமித்து வைத்துக் கொண்டாள். அந்த பர்ஸ் கூட அவளே அவள் பணத்தில் வாங்கிக் கொண்டதுதான். என்னதான் அவளின் அப்பா பணம் கொடுத்தாலும் கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்தாலும் அவள் அதையெல்லாம்
எதிர்பார்க்காமல் கடந்த கடைசி 2 ஆண்டுகளாக அவளே அவளின் தோழிகளுடன் மாலை பொழுதிலும் செமஸ்டர் லீவிலும் வேலைக்கு சென்று விடுவாள். போகும் அமிர்தாவின் முதுகையே கல்மனதாய் மாறி வெறித்த அவளின் குடும்பத்தினர் இனிமே யாரும் அந்த ஓடுகாலிய பத்தி பேசக்கூடாது என்று விட்டு தத்தமது விட்ட வேலையை பார்க்க சென்று விட்டனர். வீட்டை விட்டு வெளியே வந்த அமிர்தா காலையில் தேவின் வீட்டு விலாசத்தை படித்து தெரிந்து கொண்டவள் இப்போது நேராக சென்றது தேவின் வீட்டு முன்னால் தான். தன் வீட்டில் சுவராகவே அமைக்கப்பட்ட கீற்றில் சாய்ந்து அமிர்தா பேசியதையே தான் நினைத்துக் கொண்டிருந்தான் தேவ்கிருஷ்ணன். எப்படி பார்த்த சிறிது நேரத்திலேயே எதையும் யோசிக்காமல் விரும்புகிறேன்னு சொல்லுவா. என்னதான் பணக்கார வீட்டு பெண்ணாக இருந்தாலும் கொஞ்சம் கூட ஆட்டிடியூட் இல்லாமல் தான் ஒரு ஏழை வேலை இல்லாதவன்னு தெரிஞ்சும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் ஒன்னுதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றத பார்த்தா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கண்களை மூடி மூச்சை இழுத்தவனின் நாசியில் இன்னமும் அமிர்தா காலையில் அவன் மேல் சாய்ந்ததில் அவளின் பிரத்யேகமான வாசனை இன்னும் அவன் மேனியிலிருந்து வருவதை போல் உணர்ந்தவன் கண்களை திறந்து பலவாறு யோசித்துக் கொண்டிருக்க அந்த கொட்டாய் போட்ட வீட்டில் தட்டி போன்ற கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள் அமிர்தா. 30 ஆண்டுகளுக்கு முன்னெல்லாம் அதிகமாகவே கூரை வீடுகள் தான் இருக்கும். ஏன் இன்றும் கூட சில இடங்களில் கூரை வீடுகள் இருக்கத்தான் செய்கிறது. அதுவரை அவள் சிந்தனையிலேயே உழன்று கொண்டிருந்தவன் அமிர்தா உள்ளே வருவதை பார்த்த தேவ் எழுந்து நின்று கண்களை கசக்கிக் கொண்டு திரும்பவும் பார்க்க மெலிதாக சிரித்துக்கொண்டே அவன் முன் வந்து நின்று அவனை இறுக கட்டிக்கொண்டான். அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தவன் இதயம் ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு வாங்கிவிடும் அளவு வேகமாக அடித்துக் கொண்டு ஓட சட்டென அவளை விலக்கி, ஏய் என்ன பண்ற, நீ எப்படி இங்க, அதுவும் இந்த நேரத்துல? பதட்டமாக கேட்டவனை பார்த்து, எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டேன் தேவ், நீதான் வேணும்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன். நீ மட்டும் போதும், இனி இதுதான் என் வீடு தேவ், நீதான் என் புருஷன், ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. கண்ணீரோடு அவன் கைகளை பிடித்து கொண்டு அவள் வீட்டில் நடந்தவற்றை சொல்ல தேவ்தான் தவித்து போனான். பார்த்த ஒரு நாள் கூட முடியாத என் மீது இவளுக்கு இவ்வளவு காதலா? எப்படி முடியும்? கோடிக்கணக்கான சொத்து, சொகுசு வீடு, பெத்த அம்மா அப்பா என தன் குடும்பம் என அனைத்தையும் தூக்கி போட்டு வந்தவளை என்ன சொல்லி சமாளிப்பது என்று தெரியாமல் அழுது கொண்டு நிற்பவளை சலனமின்றி பார்க்க அமிர்தா தேவிடம் பேசியதெல்லாம் கடைக்கு சென்று மளிகை சாமான் வாங்கி வந்த தேவின் அம்மா ராஜம் கேட்டுவிட அவருக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அமிர்தாவை நினைத்து அவரும் தன் பிள்ளையின் எதிர்காலத்தை நினைத்து எத்தனை கனவு கண்டிருப்பார். ஆனால் என்ன, ராஜம் கணவர் இருந்தவரை நடுத்தரமாக சென்றாலும் நன்றாகவே இருந்தார். அவர் வேறு வேலைக்கு சென்று சைக்கிளை ஓட்டி வரும் வழியில் மயக்கம் வரவே சைக்கிளில் இருந்து நடுசாலையில் விழுந்துவிட வேகமாக அந்த சாலையில் வந்த கார் வேலு விழுந்தது கூட தெரியாமல் அவர் தலைப்பகுதியில் ஏறிவிட்டது. வேலுவின் உயிரும் அவ்வழியிலேயே சென்றுவிட்டது. தன் கணவர் இறந்தவுடன் வறுமை வாட்டி எடுக்க கிடைத்த வேலைக்கெல்லாம் செல்வார் ராஜம். இப்போது தேவ் கல்லூரி இறுதி ஆண்டு படித்துக் கொண்டிருந்தான். தன் தந்தை இறந்தவுடன் தன் இறுதி ஆண்டு படிப்பையும் தொடர்ந்து கொண்டே கிடைக்கும் வேலைக்கு செல்வான். ஒரு கட்டத்திற்கு மேல் தன் அம்மாவின் உடலிலும் வேலை அதிகமாக செய்வதால் தாங்க முடியாமல் உடல் நலக்குறைவு ஏற்பட அவரை எங்கும் வேலைக்கு செல்ல விடாமல் அவனை தான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கிறான். இருந்தும் அவன் சம்பாதிப்பது வீட்டு செலவிற்கே சரியாகிவிடும். இதில் எங்கு அவனுக்கு பெண் பார்ப்பது, கல்யாணம் செய்வது? இப்படி ஒன்றும் இல்லாத வீட்டில் யார் பெண் தருவார்? வயதும் 27 ஆகிவிட ராஜம்க்கு அவனின் கல்யாண கவலையே பெரும் கவலையாகி போக இப்போதெல்லாம் அவருக்கு உடம்புக்கு வேறு அதிகமாக முடியாமல் போகவே தனக்கு பின் தன் மகனை யார் பார்த்துக் கொள்வது என்ற எண்ணமே அவரை வாட்டி எடுத்தது. இப்போது அமிர்தா பேசியதை கேட்டவரின் தாயுள்ளம் குளிர்ந்து போனது. உடனே அமிர்தாவிடம் சென்று, அம்மாடி ராஜாத்தி என அவளை நெட்டி முறித்து, நீ இப்ப பேசினதெல்லாம் நிஜந்தானா தாயி? உண்மையாவே நீ என் புள்ளைய விரும்புறியா? அமிர்தா இவர்தான் தேவின் அம்மாவாக இருக்கும் என பார்த்தவுடன் கண்டு கொண்டவள் ஆம் என்பது போல் தலையாட்ட இதை பார்த்த தேவ் கோபமாக, அம்மா என்னம்மா பேசுற நீ? அவதான் எதுவும் புரியாம பேசுறானா? நீயும் அவள மாதிரி புரியாம பேசிட்டு இருக்க. நான் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு எனக்கு இப்ப கல்யாணம் ஒண்ணுதான் குறைச்சல். இங்க நாமளே சோத்துக்கு சிங்கி அடிக்கிறோம். கூட இவளு வந்தா யாரு சோறு போடுறது?